இந்த பதவி எந்தவித விளக்கமும் கேட்கப்படாமல் நீங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டீங்க. என்ன வித எந்த யாருமே என்ன கேட்கல. எதற்காக என்ன இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்தார்கள்? ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. ஏதாவது காரணம் இருக்குன்னு இப்ப நடந்து வர பிரச்சனை உங்களுக்கே தெரியும். கட்சியில எனக்கு எதை பத்தி நீங்க அவங்க பக்கம் நான் யார் பக்கமும் இல்ல. என்ன ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க. இந்த இயக்கம் கட்சி கொடி சின்னம் எங்க இருக்கிறதோ பெஞ்சமின் அங்கதான் இருப்பான். புரியுதா? கேளுங்க கேளுங்க. ஒன்னு சொல்லி முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது நாள் வரையும் இயக்கத்திற்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் சோதனையில் இருக்கின்ற பொழுதும் சரி, நாங்க அம்மா கூட இருந்தோம். அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலும் சோதனை வருகின்ற பொழுதும் சரி, இன்னைக்கு இயக்கத்தின் பால் பற்று கொண்டு இயக்கத்திற்காக உண்மையாகவும் விசுவாசமாகவும் கடின உழைப்பு. இன்னைக்கு நான் என்ன நிலைமைன்னு சொன்னா, உண்மைக்கு கிடைத்த பரிசு, விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு, கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசாக நேற்றைய தினம் எனது பதவியை இன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், காரணம் இல்லாமல் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். உண்மையாகவும் விசுவாசமாகவும் இதுவரைக்கும் இந்த இயக்கத்திற்கு தூணாக இருக்கின்றோம். மக்கள் பாராட்டக்கூடிய வகையில் 5 ஆண்டுகள் துணை மேயராகவும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் திறம்பட செயலாற்றிருக்கின்றேன். என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார்கள். எங்க அம்மா இருந்தாங்களா நடக்குமா? என் தாய் இருந்தாலும் நடக்குமா? கடுமையான உழைப்பு. நான் 24 மணி நேரத்தில் இது நாள் வரைக்கும் சுமார் 15 மணி நேரங்கள் இந்த இயக்கத்திற்காக தலைமை என்ன கட்டளை இருக்கின்றதோ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு என் பதவி எடுக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நான் என்ன தவறு செய்தேன்? தலைமையில் நான் பார்ட்டி ஆபீசர் போன் பண்ணி கேட்டேன். எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. காரணம் இல்லாம எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஏதாவது தப்பு இருக்கணும்ல, கட்சிக்கு துரோகம் செய்திருக்கணும்னு சொன்னல. இல்ல கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முயற்சி செய்தீங்களா? என்ன நடந்துச்சு? அவரை நீங்க சார், நான் என்ன சொல்றேன், தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்னால் வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கு முன்பாக பொதுச் செயலாளரை போய் நான் சந்தித்தேன். அவரிடத்திலே அன்பாக பேசி, அவரும் என்னுடைய அன்பாக பேசி அவரிடத்தில் ஆசைப்பட்டு சென்று விடைபெற்று வந்தேன். தேர்தல் முடிந்த பின்பும் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பும் அன்றைக்கு நான் தோல்வி தவிர்ந்த போதும் அவரிடத்தில் நேரடியாக சென்று அவரிடத்தில் தனியாக பேசி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டிருந்தார். இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கான இது மாவட்ட செயலருக்கான நான் எதில் கலந்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் நான் இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஏதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது பேசி ஏதோ ஒரு பக்கத்தில் செஞ்சிருக்கலாம், ஆதரவு தெளிச்சிருக்கலாம். நான் ஒரு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். அந்த பிரிவுக்கு ஆதரவா செயல்படுறீங்க சந்தேகத்தில் எதுவும் காட்டுங்க, உண்மையை காட்டுங்க, உண்மையை காட்டுங்க. நான் ஒன்னு சொல்றேங்க, அவர் முதலமைச்சர் ஆவதற்கும் நான் உறுதுணையா இருந்த அந்த பெஞ்சமின் பொதுச் செயலாளர் ஆவதற்கும் பெரும் கஷ்டங்களை இண்டிவிஜுவலா நான் பல்வேறு எஃபர்ட் எடுத்து பிரச்சனைகளால் நாம் சந்தித்தவன். எனக்கு கிடைச்ச பரிசு உண்மைக்கு விசுவாசத்திற்கு கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசு நேற்றைய தினம். காரணம் இருக்குன்னு நீங்க பத்திரிகைக்காக வந்திருக்கீங்க. இல்ல 10 நாள் என்ன மாறி இருக்கு? 4ஆம் தேதி மீட் பண்ணேன்னு சொல்றீங்க. ரிசல்ட் வந்தப்ப இந்த 10 நாட்களுக்குள்ள நீங்க ஊருக்கு 10 நாள் இல்லங்க. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம கிட்டத்தட்ட 8ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் போய் சந்திக்கிறேன். 3 நாள் கழிச்சு போய் 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம போய் சந்திக்கிறேன். நான் திங்கட்கிழமை 3 நாள் என்ன நடந்துருச்சுன்னு தெரியலீங்க. என்ன நடந்து எனக்கு தான் தெரியும். நான் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கு நான் புறப்பட்டு நான் வெளியூர் போயிருந்தேன். என் குடும்பத்தோடு போயிருந்தேன். இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு இல்ல எதுவும் சாதாரணமா எல்லாமேங்க. நான் தோல்வி தவிர என் குடும்பத்தாருங்க மனசு ஒரு மாதிரியா இருக்குது. நீங்க வாங்க வாங்க ஒரு 4 நாளைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்க. நான் வந்து பாக்குறேன்ல, பொதுச்செயலர் வந்து பார்த்துட்டு தானே போறேன். நாளைக்கு வந்து ஒரு பாக்குறப்போ அவங்க ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க, பாக்குறேன்னு பார்த்துட்டு போறேன். எனக்கு அதை பத்தி எனக்கு என்னங்க வேலை? மாவட்ட செயலருக்கு என்ன பண்ணி அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். சிவி சண்முகம் தரப்புல இருந்தோ எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்தோ உங்ககிட்ட பேசினாங்களா? இங்க நீங்க வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க எந்த தரப்புல இப்ப எப்படி? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. சும்மானாலும் அவங்க இவங்க பேரெல்லாம் குறை சொல்ல வேணாம். நான் சொல்றது கேட்டுங்க. என் பதவியே எடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்ல அதற்கு அவங்க பல்வேறு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்களே அவங்க தரப்புல இருந்து, இவருடைய செயல்பாடுகள் மற்ற விஷயங்கள், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல இது ஒரு பங்கா? இது வந்து நான் ஒரு மாவட்ட செயலாளரா எனக்கு அந்த கேள்வி கேளுங்க. இன்னைக்கு மாவட்ட செயலாளருக்கு என்ன பணி? மாவட்ட செயலருக்கு என்ன பணி நீங்க சொல்லுங்க. தலைமை என்ன சொல்லுதா செய்ய வேண்டியது பணி? எந்த பணி நான் செய்யல? எந்த பணி நான் செய்யல சொல்லுங்க. 24 மணி நேரத்துல இந்த மாவட்டத்துல நான் சார்ந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி நான் தான் தலை கொடுப்பேன். ஏன் சென்னையில் நடந்துச்சுன்னு சொன்னா
மகளிர் ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா நான் ஆளுநர் அனுப்பி வைப்பேன். மாணவர் நடக்குதா நான் அங்கே ஆளுநர் அனுப்பி வைப்பேன். மாணவர் நடக்குதா அங்கே ஆளுநர், இளைஞர்கள் நடக்குதா அங்கே ஆளுநர் அனுப்பி வைப்பேன். எங்க மாவட்டத்தில் நடக்கிறதுக்கு அங்கே ஆளு பண்ண செய்வேன். ஜெயிலுக்கு போயிருக்கிறேங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஆதரவா தான் இருக்கீங்க, ஆனாலும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, என்னுடைய பதவி எடுத்திருக்காங்க காரணம் இல்லாம. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன துரோகம் பண்ணேன்? என் தாய் இடத்துல முறையிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்திருக்கிறேன். என் தாய் இடத்துல நான் முறையிட்டு இருக்கிறேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன துரோகம் பண்ணேன்? என்ன தவறு செஞ்சேன்? அதுக்காக தான் நான் வந்து என் தாய் இடத்துல முறையிட்டேன். நான் ஊர்ல இருந்து வந்த உடனே நேரா குளிச்சுட்டு நேரா வந்து என் தாய் இடத்துல இருந்து முறையிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். என்னை உருவாக்கி தந்தவர் என் தாய் புரட்சி தலைவி அம்மா. அன்றைக்கு அம்மாவுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு இந்து நாள் வரைக்கும் அம்மாவுக்கு தலைமையில உண்மையாகவும் விசுவாசமும் இந்த இயக்கத்தை இருந்துட்டு இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? மற்றவர்களை குற்றம் சாட்டினாங்களா, அந்த குற்றச்சாட்டுகளை நீங்க ஏற்கல. நான் என்னங்க நான் என்ன தப்பு பண்ணுங்க? என்ன பத்தி பேசுங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர். நான் சட்டமன்ற உறுப்பினர். நான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருங்க. மாவட்ட செயலாளர் என்ன பணி செய்யல? நான் என்ன பணி பண்ணல? வந்து பாருங்க, என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னுடைய ஆபீஸ் வந்து பாருங்க. தலைமை என்ன சொன்னது அடுத்த 24 மணி நேரத்தில் கூட்டத்தை போட்டு எனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் வேலை வாங்கியிருக்கிறேன். என்ன வேலை செய்யல? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணல? என்னங்க தோல்வி அடைஞ்சது? அது தப்பமா எனக்கு அது நான் தேல்வி யாரு? நான் மட்டும் தோல்வி அடைஞ்சேன். நான் மட்டும் தோல்வி அடைஞ்சேன். தோல்வி அடைஞ்சா உடனே எடுத்துருவாங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியல. சொல்லுங்க. ஒரு காரணமா சொல்றாங்க, நீங்க மாவட்ட கழக செயலாளர் திறம்பட செயல்படுறீங்க. ஆமா, நடந்த தேர்தலில் பெருவாரியா நம்ம வந்து நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. தலைமைக்கு உண்மையா விசுவாசமா இருந்து இங்க வந்திருக்காங்க. வந்து பாருங்க, தோழமை கட்சியை கேட்டு பாருங்க. எங்க மாவட்டத்தில் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க மாவட்டத்தில் நாம் பண்ண மாதிரி ஆர்கனைஸ், நாம் பண்ண மாதிரி தோழமை கட்சியுடைய தலைவர்கள்லாம் கூட்டு வந்து இன்றைக்கு நான் இந்த தேர்தல் அந்த களப்பணி ஆடுறது யாரா செஞ்சிருக்காங்க வந்து பாருங்க. எல்லாமே செஞ்சேன். என்ன பண்ணல? கட்சிக்காக உழைச்ச நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்கறீங்க. இது உங்களோட ஒரு தர்ம யுத்தமா பார்க்கலாமா? எனக்கு தர்ம யுத்தம் என் தாய்ங்க. என் தாய் என்னை உருவாக்கின தாய். ஏன்னா இது வரைக்கும் அம்மாவை சந்திச்ச நாளிலிருந்து கிளை செயலாளர், பேரூராட்சி வார்டு செயலாளர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், கட்சியுடைய அமைப்பு செயலாளர் இருந்துட்டு இருக்கேன். என்னைக்கு 88ல இருந்து இருந்துட்டு இருக்கேன். செயலாளராகவே இருந்துட்டு இருக்கேன். 88ல சும்மா நடிப்புலாம் இல்ல, உண்மை. இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருந்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு பதவி போகுதுன்னு சொன்ன என்ன காரணம்? காரணம் இருக்குன்னு இல்ல? நீங்க பத்திரிக்கையாளர் கேளுங்க, என்ன காரணம் இருக்குன்னு இல்ல? என்ன காரணம்? உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதுக்கப்புறம் பொறுத்திருந்து பாருங்க. அவர்கிட்ட இருந்து பதில் என்ன? பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நாள் 2 நாள் பொறுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் நீங்க அணுக போறீங்களா? தொடர்பு கொண்டீங்களா? சார் இன்னைக்கு வந்து சார் நான் என்னுடைய மன நிம்மதிக்காக வந்திருந்தேன். நான் ஊர்ல இருந்து 4 நாள் இல்ல, 4 நாள் கழிச்சு நான் இங்க வந்திருக்கிறேன். வந்து நேரடியா என் தாய் இடத்துல நான் முறையிடணும். அம்மா, நான் 2 நாள் கட்சி பதவி நான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு எதுக்காக இந்த பதவியிலிருந்து எடுத்தாங்க எனக்கே தெரியலம்மா அப்படின்னு அம்மா கிட்ட முறையிட்டு இருக்கிறேன். நேற்று இந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்படலையா? நேற்று நான் எனக்கு தொலைக்காட்சியில் பார்த்து தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அங்கிருந்து புறப்பட்டு இன்னைக்கு காலையில் புறப்பட்டு நீங்க சாயந்தரமா வந்து சேர்ந்தேன். நான் வெளியூர்ல இருந்து வரதுக்கு வரணும்ல, அங்கிருந்து வரதுக்காக இவ்வளவு நேரம் ஆச்சு. வந்தேன், வீட்டுக்கு 5 மணிக்கு வந்து குளிச்சுட்டு நேரம் நான் வந்து யாரையும் நான் கூப்பிடுறீங்க. நான் வர சொல்ல என்னுடைய கட்சிக்காரங்க நிர்வாகிகள் அங்க இருந்தாங்க. நிர்வாகிகள் சொல்ல உடனே அப்படிதான் வந்தேன். நான் யாரும் என் போனை கூட நீங்க அனுப்பிச்சு வச்சு தான் இருக்கிறேன். ஏன்னா எங்க மன நிம்மதிக்காக தான். ஒரு 4 நாள் குடும்பத்தார், இது வரைக்கும் நான் குடும்பத்தோட போனதே இல்லைங்க. இத்தனை வருஷத்துல நான் எங்குமே போனது கிடையாது. கட்சியே கதின்னு இருந்தேன். கட்சி தான் என்ன சொன்னாலும் அடுத்த நிமிஷம் செயல்படுத்திடுவேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரே 10 நாள் 2 பொதுக்குழு நடந்துச்சு. எப்படி நடத்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு சவால் அதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பேன் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணேன். வானகரத்தில் பண்ணேன். செய்யலையா? என்ன நிகழ்ச்சி தான் செய்யல? யார் செஞ்சாங்க? யார் செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் செஞ்சிருன்னு சொல்லி போயிட்டு கூட பாதியில் முடியாதுன்னு சொல்லி திருப்பி வச்சுட்டாங்க. நான் செஞ்சேன், எல்லாத்தையும் சமாளித்து செஞ்சேன். எதெல்லாம் விட்டுட்டு சொல்லி பார்க்கலாம். கட்சிக்காக ஏதாவது நான் என்ன தொய்வு இருந்தேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணல? எனக்கு தெரியலங்க. குற்றம் சாட்டணும்னா இப்ப நீங்க யாரை தான் சொல்லுவீங்க? எனக்கு என்ன காரணத்துக்காக என்ன பதவி எடுத்தாங்க அது தெரியும். எனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணேன் எனக்கு தெரியல. இப்ப எனக்கு பத்திரிகையில போய் எடுக்கிறாங்கன்னா, அதாவது சில காரணங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி விட்டு இருக்கிறாங்க, கட்சி பதவி எடுக்கிறாங்கன்னா அது காரணம் இருக்குதுங்க. இந்த பெஞ்சமின் என்ன பண்ணா தெரியணும் இல்ல? சொல்லுங்க, நான் என்ன பண்ண? என்ன துரோகம் பண்ண? நான் உண்மையா இருந்ததுக்கு கிடைச்ச பரிசா? விசுவாசமா இருந்ததுக்கு கிடைச்ச பரிசா? இல்ல நான் கடுமையா உழைச்சதுக்காக கிடைச்ச பரிசா? இந்த சிச்சுவேஷன் கட்சி இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழலை பயன்படுத்தி வேற யாராவது உட்கட்சியிலே உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு யாரை பத்தி நான் குறை சொன்னதே கிடையாது. இது என் கையால் இது வரைக்கும் எந்த புகாரும் அழிச்சதே கிடையாது. நான் யாரை பத்தி என் வேலை என் உண்டு, என் வேலை உண்டு, அவ்வளவுதாங்க. எனக்கு என்ன வேலை தராங்களா தலைமை
அந்த வேலையை நிறைவேற்றி தரது என்னுடைய வேலை. இது நாள் வரைக்கும் செஞ்சு இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சிருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சொன்னாங்களோ உடனே அடுத்த நிமிஷம் செயல்படுத்திடுவேன். யாரும் எதுவும் பார்க்க அதை பத்தி எதுவும் கேட்கவும் மாட்டேன். ஒன்று சொன்னாங்களோ அது விட ஒரு படி மேல தான் செய்வேன். மாற்று கட்சி போறதுக்கோ இல்ல வேற ஏதாவது இயக்கங்கள் போய் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா ஐயா? அது மாதிரி ஏதாவது சிந்தனை வச்சு? ஐயா ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. எனக்கு நேற்றுக்கு நடந்தது எனக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன ஏற்கனவே நான் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்று இன்னைக்கு நான் ஒரு மன உளைச்சல நான் போட்டு என் குடும்பத்தோட நான் வெளியில போய் செஞ்சிருக்கிறேன். அதுக்குள்ள வந்து வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இன்னைக்கு கட்சி பதவி எடுக்கிறாங்கன்னு சொன்னா காரணம் இல்லாம எதுக்கு எடுக்கணும்? நான் என்ன தவறு செஞ்சேன்? நீங்க அதிமுக இவ்வளவு விசுவாசமா அமைச்சர் பதவி பல்வேறு பதவிகளை வச்சு இருக்கீங்க. இப்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு 25 எம்எல்ஏக்குங்க. அந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? கட்சி அது அடுத்த கட்டம் சார். அந்த நடவடிக்கை நீங்க ஒரு விசுவாசி அது அடுத்த கட்டம். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக எனக்கு என்ன கட்டளை இடுறாங்களோ, தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் நான் செஞ்சிருந்தேன், அதான் செஞ்சிருப்பேன். ஆனால் என்ன காரணமின்றி நேற்றைக்கு என்னுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பதவி எடுக்கிறதுக்கு என்ன நியாயம்? அவர் பொதுச் செயலாளர் வரதுக்கு நான் என்ன கடுமையா உழைச்சிருப்பேன். ஒவ்வொரு பொதுக்குழுக்கும் ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேன். ஒரு வாரம் 10 நாள் கடுமையா விளக்கமாத்தத்து பெருக்குவேன். புரியுதுங்களா? கேட்டு பாருங்க. எங்க கூட இருக்கக்கூடியவங்கள மண்வெட்டி வேலை செய்வேன். யார் விட நானே பண்ணுவேன். இறங்கி கடுமையா ஒர்க் செஞ்சிருக்கேன். 2007 இது நாள் வரைக்கும் அவ்வளவு கடுமையா உண்மையா இயக்கத்து எதுக்குங்க? நானும் ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்க தாத்தா ரயில்வே எம்ப்ளாயி, எங்க அப்பா வந்து ஏர்போர்ஸ் எம்ப்ளாயிங்க. நாங்க விவசாய குடும்பம் தான், கௌரவமான குடும்பம் தான். இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் வருதுன்னா காரணம் இல்லாத வரக்கூடாதுல்ல. ஒரு காரணம் இல்லாம ஒரு அவப்பெயர் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு உலகமே பார்த்துட்டு இருக்குது. பெஞ்சமின் வந்து மாவட்ட செயலர் எடுத்துட்டாங்க சொன்ன காரணம் இல்ல. காரணம் என்ன பண்ணல? டெபுட்டி மேயர், சென்னையோட டெபுட்டி மேயர் பம்பரம் போல வேலை செஞ்சேன். என் தாய் புரட்சி தலைவர் அம்மா அவங்களை பாராட்டினாங்க. 5 வருஷம் நான் அமைச்சரா இருந்தேன். ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், யூத் வெல்ஃபேர் இருந்தேன். MSME பார்த்தேன் 5 வருஷமா. என்ன வேலை பண்ண ஒர்க் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பீரியட் ஆஃப் டயத்தில் அமைச்சராக இருக்கிறதும் சரி, டெபுட்டி மேயரா இருக்கும் சொல்லும் சரி, எப்படியெல்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன், மக்கள் பணி எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. நாடு உலகத்துக்கே தெரியும். கட்சிக்கு விசுவாசமா இருக்கு. இந்த நாள் வந்திருக்கும். கட்சி பதவி எடுக்கிற காரணம் இருக்குன்னு சார். அடுத்த கட்ட நடவடிக்கை 2 நாள் எதிர்ப்பு போருங்க. என் தாய் இடத்துல முறையாட்சியாச்சு. எனக்கு கஷ்டம், மன கஷ்டம். ஊர்ல இருந்த தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நேரம் என் தாய் இடத்துல நான் முறையிட்டுட்டேன். அவ்வளவுதான். என்னோட கஷ்டத்தை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்த கட்டம் பார்ப்போம். நன்றி.